தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் திருமணத்துக்கு பிறகு கணவனோட வீட்டில் போய் தான் வாழணும். பெற்றோர்களோட தான் கணவனுடைய பெற்றோர்களோட தான் வாழணும். மாமியார் மாமனார் அவங்க கூட தான் போய் வாழணும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கணவன் ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகு தனது மனைவி வீட்டில் போய் வாழ்வான். மனைவியோட அம்மா அப்பா அந்த மாதிரி மாமனார் மாமியாரோட கணவன் இவன் ஆண்கள் போய் வாழ்வாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக வசிப்பாங்க. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் திருமணம் ஆன பிறகு கணவனோட வீட்டில் போய் வசிக்கணும். அதுதான் கரெக்டு. ஆனால் அதில் இப்போ இயந்திர அறிவியல் உலகில் என்ன பிரச்சனைனா, மாமனார் மாமியார் சண்டை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ அது குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, புலம்பல்கள் இருக்க தான் செய்யுது, சண்டைகள் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சி போனதுக்கு காரணம் இந்த டிவி வந்ததுனால தான். டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததுனால மாமியாரோட கவனம் எல்லாம் சீரியலில் போயிடுச்சு. மாமியார் மருமக பெரும்பாலும் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்கலாம். அதனால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மாமியார் சீரியல் பார்க்குற மருமகளை பற்றி சிந்திக்கிற நிலமையில் இன்றைக்கி மாமியார் இல்லை. மாமியாருக்கு சீரியலை பற்றி சிந்திக்கிறது தான். அதனால தான் இன்றைக்கி மாமியார் மருமக சண்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் கூட இன்னும் நிறைய வீடுகளில் மாமியார் மருமக சண்டை இருக்க தான் செய்யுது. பெரும்பாலும் தனி கொடுத்தனமும் போயிடுறாங்க. அதனாலையும் சண்டை இல்லாமல் போயிடுது. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தனி கொடுத்தனம் போகிற வழக்கம் நிறைய நடக்கிறதுனால அதனாலையும் மாமியார் மருமக சண்டை இல்லாமல் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சில வீடுகளில் மாமியார் ரொம்ப காலம் உயிரோடு இருக்கிறது இல்லை, 60-70 வயசில் செத்து போயிடும். அதனால கூட சண்டை இல்லாமல் கூட இருக்கும். இந்த சண்டைகளெல்லாம் தவிர்க்கணும், இது நடக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னா என்ன? அதுக்கு டிவி இல்லைன்னா அப்போ இவங்க சண்டை போட்டு தான் ஆவாங்களா அப்படின்னா அதை கூட நம்ம தவிர்த்துருக்கலாம். மாமியார் மருமக சண்டையை எப்படி தவிர்க்கலான்னாக்கா, அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு அவங்கவுங்க தான் உழைக்கணும். நீ மகனை எதிர்த்து அம்மா எதிர்பார்த்து வாழ்கிறது. மகன் தனக்கு தேவையான பொருளாதாரத்திற்காக ஒரு அம்மா தனது மகனை எதிர்பார்த்து வாழ்வது. அது மாதிரி இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முறை. அதே மாதிரி ஒரே வீட்டில் எல்லோரும் கும்பலாக வசிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே சமையல். அப்புறம் எல்லாருமே ஒரு வீட்டில் உள்ள வேலையை பெண்கள் மட்டுமே செய்கிறது. இதெல்லாம் தான் அந்த சண்டைகளுக்கு காரணம். மாமியார் மருமக சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்பர் 1 என்னென்னா ஒரு அம்மா தனது பொருளாதாரத்திற்காக வேலைக்கு போகாமல் தனது மகனையோ கணவனையோ எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அதுமாதிரி மனைவியும் அந்த மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க, கணவனை எதிர்பார்த்து அப்போது கணவனுடைய வருமானத்திற்கு அம்மாவும் மருமகளும் சண்டை போடுவாங்க. அது ஒன்று. அப்புறம் ஒரே வீட்டில் கும்பலாக வசிக்கிறது, ஒரே சமையல், எல்லாத்துக்கும் ஒரே சமையல். அது ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். அப்போ எது தீர்வு அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்க தனித்தனி வீட்டில் வசிக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும். மாமியார் இருக்காங்களா, மாமியார் அவங்களுக்கு தேவையான சமையலை அவங்க தான் சமைக்கணும். அது மருமகளுக்கு தேவையான சமையலை மாமியார் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாமியாருக்கு தேவையான சமையலை மருமக சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மகன் அவனுக்கு தேவையானதை அவன் தான் அதை சமைச்சிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாமனார் இருக்கிறா, மாமனாருக்கு தேவையான உணவை அவர் தான் சமைக்கணும். இப்படி அவருடைய உடைகளை அவர் தான் துவைக்கணும், அவருடைய இருப்பிடத்தை அவர் தான் தூய்மை செய்யணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி வீட்டில் உட்கார வச்சு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கோங்க, நீங்கள் யாரையும் சார்ந்திருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்குமே ஆனால் மாமியார் மருமகளுக்கு இடையில் சண்டைகளே வந்திருக்காது. சண்டை போடுறதுக்கான அவசியமே இருக்காது, காரணமும் இருக்காது. ஒரே வீட்டில் கும்பலாக உட்கார வைக்கிறதுனால தான் எல்லாருக்கும் ஒரே சமையல். அப்படிங்கும்போது தான் அந்த சமையலை யார் சமைக்கிறது, பாத்திரத்தை யார் விளக்குறது, துணியை யார் துவைக்கிறது அப்படிங்கிற அந்த போட்டி வரும்போது தான் சண்டைகளுக்கு காரணமே இந்த மாதிரியான குழப்பமான நடைமுறை தான். குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு காரணமே மாமியார் மருமக சண்டை மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் நடக்கிற அத்தனை சண்டைகளுக்குமே எது காரணம்னா இந்த மாதிரி கும்பலாக ஒரு வீட்டில் வசிப்பது, எல்லாத்துக்கும் ஒரே சமையல், எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் பெண்கள் துவைக்கிறது, பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அப்புறம் இருப்பிடத்தை வீட்டை தூய்மை செய்கிற வேலை பெண்களுடையது, பாத்திரங்கள் வருது, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே பெண்களுடையது. அப்போ அது யார் செய்கிறது, நீயா நானா, நீ செய்கிறதா நான் செய்கிறதா, நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களுக்குள்ளே நடக்கிற சண்டை அல்லது வீட்டில் நடக்கிற அனைத்து சண்டைகளுக்குமே குடும்ப அமைப்பு சீர்குலைஞ்சி சின்ன பின்னமான காரணம். குடும்ப அமைப்பு என்பது ஒரு நல்லாவே இல்லாமல் போன காரணம் இந்த மாதிரி நடைமுறை தான். அப்போது குடும்ப அமைப்பு அமைதியாக இருக்கணும்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கே வரவே கூடாது. அப்படின்னா மகிழ்ச்சியான இடமாக குடும்ப அமைப்பு இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டில் இருக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க தான் சமைக்கணும். அவங்கவுங்க ஆடைகளை
அவங்கவுங்களே செலவு செய்து கொள்ள வேண்டும். அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவங்கவுங்க பொருளாதாரத்தை அவங்கவுங்களே தேடிக்கணும். எல்லோரும் வேலைக்கு போகணும். இது பண்ணிட்டு இருந்தாலே கணவன் தனியாகவும், மனைவி தனியாகவும், அம்மா தனியாகவும், மாமியார் தனியாகவும், மாமனார் தனியாகவும், பிள்ளைகள் 8 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் தனித்தனியாகவும் தனித்தனி வீட்டில் வசிக்கணும். ஆனால் ஒரே வளாகத்திற்குள் வசிக்கணும். ஒரே வளாகத்திற்குள். அதுக்காக தனித்தனி வீடுனா எங்கெங்கேயோ தனித்தனியாக இல்லை, ஒரே குடும்பமாக இருக்கணும், ஒரே வளாகத்திற்குள் இருக்கணும், ஆனால் தனித்தனி வீட்டில் வசிக்கணும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துட்டாலே அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவங்கவுங்களே சம்பாதிச்சிக்கணும். மனைவிக்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த மனைவியே சம்பாதிக்கணும். மாமியாருக்கு தேவையான பொருளாதாரத்தை மாமியார் சம்பாதிக்கணும். மாமனாருக்கு தேவையான பொருளாதாரத்தை மாமனார் சம்பாதிக்கணும். இன்னொன்று என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டுனாலே தனியாக ஒரு குடும்பமாக போயிடணும். மாமனார் மாமியாரும் ஒரு மகனோட தங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். அது கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே கூட்டு குடும்பம் என்பது ஒரு வளாகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். குடும்பம் என்பது எப்படி ஒரு வளாகமோ அது கூட்டு குடும்பமும் ஒரு வளாகமாக இருக்க வேண்டும். இப்போ அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த பசங்க பையன் தனி கொடுத்தனும் போயிடுறான். தனி கொடுத்தணும்னா அது பக்கத்தில் தான். எங்கள் அப்பா அம்மாவும் எங்கே வசிக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இவங்க ஒரு குடும்பமாக போயிடுவாங்க. அப்பா அம்மாவும் இப்போ அப்பா அம்மா இருக்கிற 2 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு குடும்பமாக இவங்க வசிப்பாங்க. அந்த குடும்பம் என்பது ஒரு வளாகம். இந்த வளாகத்திற்குள்ளே அப்பா அம்மா வசிப்பாங்க. அந்த குடும்பத்திற்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பமாக திருமணம் ஆன பிறகு அந்த மகன் தனி கொடுத்தனம் வசித்து கொண்டு இருப்பார். இப்படி அப்போது என்னென்னா திருமணத்திற்கு பிறகு அல்லது 18 வயசுக்கு பிறகு பிள்ளைகள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிடணும். ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும். பக்கத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும். அதுதான் கூட்டு குடும்பங்கள். 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, திருமணம் ஆச்சோ ஆகலையோ, பிள்ளைகள் தனியாக போயிடணும். தனியாக ஒரு குடும்பமாக பக்கத்தில் போயிடணும். தனியாக அவன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, ஒரு பையன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, அவன் 18 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவன் தனியாக ஒரு குடும்பம், ஒரு நபர் மட்டுமே வசிக்கிற ஒரு குடும்பமாக அவன் தனியாக அப்பா அம்மா வசிக்கிற அந்த குடும்பத்திற்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பமாக, தனி ஒருவர் மட்டுமே வசிக்கிற ஒரு குடும்பமாக அவன் போய்விட வேண்டும். அப்புறம் அவன் கல்யாணம் ஆன அப்புறம் 2 பேர் வசிக்கிற குடும்பமாக அது மாறும். அப்புறம் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும். இதில் என்ன மாமியார் மருமகன் சண்டைக்கு காரணம் என்னென்னா, மருமகனோடு ஒரே வீட்டில் வசிப்பது, மருமகளோடு ஒரே வீட்டில் மாமனார் மாமியார் வசிப்பது, அது ஒரு தப்பான நடைமுறை. அந்த தப்பான நடைமுறையும் இந்த சண்டைகளுக்கு ஒரு காரணம். கல்யாணம் ஆகிடுச்சா, 18 வயசு மேலே ஆகிடுச்சா, நீ தனி குடும்பம் போயிடணும். அப்போ தான் அந்த 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்களுக்கு காதல் ஏற்படும். அதில் பெற்றோர்களுடைய தலையீடு இருக்காது. இப்போ பிள்ளைகள் தனியாக ஏன் விட மாட்டேங்கிறாங்க, அவனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவன் சம்பாதிச்சு பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், அந்த எதிர்பார்ப்போடு தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. அதனால தான் இப்போ திருமணத்திற்கு பிறகும் பெற்றோர்களோடு ஏன் பிள்ளைகள் வசிக்கிறாங்கன்னா அதான் காரணம். பிள்ளைகளின் வருமானத்தை எதிர்பார்த்து அந்த பெற்றோர்கள் காத்திருக்காங்க. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க ஒன்றா இருக்கிற மாதிரி வருது. கல்யாணம் ஆகிடுச்சா, 18 வயசு ஆகிடுச்சா, தனியாக ஏன் போக முடியல அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். பிள்ளைகள் ஏன் தனி கொடுத்தனமாக போக முடியல அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். அதனால் ஒரு அரசாங்கமே சட்டம் போடணும். நீ யாருமே வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. வேலை செய்ய முடியலையா, முதுமையின் காரணமாக என்னால் வேலைக்கே போக முடியல, நடக்க முடியல, படுக்கையாக இருக்கேன், அப்போ தான் நீ வேலைக்கே போகாமல் இருக்கணும். தவிர எல்லா வயசுலையும் வேலைக்கு போகணும். அப்புறமா பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா, அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் கல்வி, மருத்துவம், இருப்பிடம் எல்லாத்தையும் அரசாங்கமே கொடுத்துடணும். இருப்பிடத்துக்கு மட்டும் வாடகை வசூலிச்சிக்கணும். ஏன்னா நிறைய இருப்பிடங்கள் கட்டணும், அரசாங்கத்துக்கும் பணம் தேவை. கல்வி, மருத்துவம், அப்புறம் நீதி, சட்டம் இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு அரசாங்கம் ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அந்த காரணத்தை காட்டி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால பிற்காலத்தில் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் எதிர்பார்க்குறதுக்கு அதான் காரணம். அப்படி இல்லாமல் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட்டே செலவழிச்சிருச்சு. மாதம் அவங்க படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் மாதம் ஒரு 5000 6000 அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுத்துடணும், அரசாங்கம் கொடுக்கணும். அப்போ இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றை வளர்த்தோம்னு சொல்லணும், படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை காரணம் காட்டி பின்னாடி பிள்ளைகளோட வருமானத்தை எதிர்பார்த்து அந்த பெற்றோர்கள் வாழணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லாமல் போகுது. பிள்ளைகளோட வருமானத்தை பெற்றோர்கள் எதிர்பார்த்து இருக்கணுங்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லாமல் போயிடுது. அதனால் அரசாங்கம் தான் இந்த மாதிரி குடும்ப வன்முறைகளுக்கு அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் தனது கடமைகளை செய்யலை. மருத்துவம், கல்வி இதெல்லாம் இலவசமாக கொடுக்கல, கட்டணம் இல்லாமல் கொடுக்கல. இலவசம்னு சொல்லக்கூடாது, கட்டணம் இல்லாமல் கொடுக்கல. அது ஒரு உரிமை. அதை கொடுக்க தவறியதால் தான் குடும்பத்தில் வன்முறை அதிகரிப்பதற்கு அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் ஒழுங்காக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவும் உத்து கண்காணிக்கிறாங்க பிள்ளைகளை.
ஏன்னா இவங்க சம்பாதிச்ச பணம் வந்து வீணாகிடக்கூடாது, பசங்க வந்து எதிர்காலத்தில் வீணாக போயிட்டாங்கன்னா பெற்றோர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறிடும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து ரொம்பவும் பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. ரொம்ப கட்டுப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது, அதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்குது. அதனால் அரசாங்கம் தனது கடமையை ஒழுங்காக செஞ்சுருந்தது அப்படின்னா இந்த மாதிரி குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள், அடிமைத்தனம் இதெல்லாம் இல்லாமல் செய்திருக்க முடியும். அதனால் மாமியார் மருமக சண்டை மட்டும் இல்லை, குடும்பத்தில் நடக்கிற அனைத்து சண்டைகளுக்கும் நிறைய குழப்பமான நடைமுறைகள் தான் காரணம். அவங்கவுங்க வருமானத்தை அவங்கவுங்களே தேடிக்கணும். ஒரு பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்கக்கூடாது, பெண்களுக்கு ஆண்கள் தனது வருமானத்திலேருந்து இப்போ கொடுக்கக்கூடாது. பெண்கள் வந்து நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோ, உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அது ஒன்று. 18 வயசு ஆகிடுச்சா நீ தனி கொடுத்தனமாக தனியாக போயிடணும். அப்போ தான் வந்து பிள்ளைகளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றோர்கள் தலையிட மாட்டாங்க. அது மாதிரி கல்வி, மருத்துவம் 18 வயசு ஆனாலும் பிள்ளைகள் ஏன் தனியாக போக முடியல? அதுக்கு காரணம் வந்து பிள்ளைகளுக்கு வருமானம் இல்லை. அப்போ பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்கணும், பெற்றோர்களை எதிர்பார்த்து தான் இருக்கணும். கல்விக்காகவும், மருத்துவத்திற்காகவும், இருப்பிடத்திற்காகவும், அப்புறம் வந்து உணவுக்காகவும் வந்து பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்து பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அதனால தான் 18 வயசு ஆன பிறகும் பிள்ளைகளால் வந்து தனியாக போக முடியல. அதனால் சுதந்திரமாக அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியலை எந்த விஷயத்துலையும். அப்புறம் வந்து பணம் சம்பாதிச்ச பிறகு எப்போ வேலைக்கு போகிறாங்களோ அப்போ அவங்க தனி கொடுத்தனம் போய்ட்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்த, வேலை கிடச்சோடனே பொண்டாட்டி வந்தோடனே நீ வந்து தனி கொடுத்தனம் போயிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 18 வயசு ஆகிடுச்சா நீ தனியாக போயிடணும். தனியாக போகணும் அப்படின்னா அரசாங்கம் அதற்கு உதவியாக இருக்கணும். என்ன பண்ணணும், கல்வி, மருத்துவம், இருப்பிடம் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்க வேண்டும். ஒரு 18 வயசு ஆகிட்டோடனே அவன் தனி கொடுத்தனம் போகணும். அவனுக்கு ஒரு தனி வீடு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அவனுடைய வேலைகளை அவனே செஞ்சுக்கணும். அவனுக்கு மாதம் 5000 6000 கொடுக்கணும். கொடுத்தா அவன் படிப்பு முடிக்கிற வரைக்கும் அந்த பணத்தை வச்சு சாப்பிட்டுப்பான். அவனுக்கு வந்து கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது, மருத்துவம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது, இருப்பிடத்தையே அரசாங்கம் இலவசமாக கொடுத்துடணும். கல்யாணத்துக்கு அவன் வந்து வேலை செய்யும்போது தான், படித்து முடித்து வேலைக்கு போகும்போது தான் அவனுக்காக அந்த அரசாங்கம் கொடுத்த இருப்பிடத்திற்கு அவன் மாத வாடகையாக 1000 கொடுப்பான். அது வரைக்கும் அவங்க வந்து மாத வாடகை கூட அரசாங்கம் அவங்ககிட்டருந்து கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணியிருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் பண்ணியிருந்ததுனாக்கா குடும்பத்தில் வன்முறை இருந்திருக்காது. குடும்ப வன்முறைக்கே காரணம் இந்த அரசாங்கம் தான். அரசாங்கத்துக்கு ஆட்சி செய்ய தெரில, மக்களுக்கு என்ன தேவைங்கிறதே தெரில. அதெல்லாம் நம்ம ஒழுங்காக செஞ்சுருந்தோம் அப்படின்னாலே குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறிவிடும். அன்பு, பாசம், அக்கறை, அரவணைப்பு நிறைகின்ற ஒரு இடமாக மாறிவிடும். 18 வயசுக்கு பிறகும் அந்த பிள்ளைகளால் தனியாக போக முடியல, தனித்து வாழ முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து 18 வயசுக்கு பிறகு உனக்கு ஒரு வீடு கொடுத்தாச்சு, உனக்கு கல்வி இலவசம், நீ இன்ஜினியரிங் படிக்கிறியா, மருத்துவம் படிக்கிறியா, வேறு என்ன பிஏ படிக்கிறியா, எல்லாமே இலவசம் உனக்கு. அங்கே போனால் அங்கே கல்லூரிக்கு போனால் உனக்கு சாப்பாடு போடுவாங்க, நல்ல சாப்பாடு போடுவாங்க. அப்போ வீடும் உனக்கு இலவசமாக கொடுத்தாச்சு. மாதந்தோறும் நீ வேலைக்கு போகிற வரைக்கும் மாதந்தோறும் ஒரு 6000 இந்த மாதிரி உனக்கு கொடுத்துட்றாங்க. அப்படின்னா அப்போ வந்து எந்த பிள்ளைகளும் வந்து 18 வயசுக்கு மேலே பெற்றோர்களோட இருக்க மாட்டாங்க. அதுக்காக பெற்றோர்களை விட்டு அவங்க தூரமாக போயிடுவாங்கன்னெலாம் கிடையாது. பெற்றோர்களுக்கு அருகிலேயே ஒரு தனி குடித்தனமாக இருக்கணும், தனி குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய வளாகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய குடும்பங்கள் இருக்கும், ஒரு 4-5 குடும்பம் இருக்கும். ரத்த உறவோடு தொடர்புடைய 4-5 குடும்பங்கள் இருக்கும். அதில் அப்பா அம்மா இருக்காங்க. ஒரு 18 வயசு ஆகிடுச்சா ஒரு பையன் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு அப்பா அம்மா இருக்கிற அந்த குடும்பத்துக்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பமாக அவன் தனியாக வாழ ஆரம்பித்து விடுவான். இந்த மாதிரி இதான் வந்து அப்போ பெற்றோர்களோடய இன்றைக்கி இருக்காங்க. அப்படின்னா 18 வயசுக்கு பிறகு பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னா அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் பெற்றோர்களோடைய ஒரே வீட்டில் வசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பொருளாதாரத்திற்காக வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்குறது. சின்ன வயசில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து இப்போ தங்களை உழைச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, அதை திரும்ப வாங்கணும்ல. அதுக்காக வந்து பிற்காலத்தில் நாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், நம்மளை வந்து உட்கார வச்சு பசங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நினைப்பில் அவங்க பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஒரு அடிமைத்தனம், சார்பு நிலை, பொருளாதார சார்பு நிலை, அடிமைத்தனம் நிறைந்த பொருளாதார சார்பு நிலை, இதெல்லாம் தான் இந்த குடும்பத்தில் வன்முறை ஏற்பட்டதுக்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். ஆட்சி செய்யாத அரசியல்வாதிகள் தான் காரணம். அவங்க ஒழுங்காக மக்களுடைய உரிமை என்ன அப்படின்னு பார்த்து செஞ்சுருந்தா அதுதான் அரசியல்வாதிகளோட நோக்கம், அதற்காக தான் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை, குடும்பம் என்பது மகிழ்ச்சியான ஒரு நிறுவனமாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியான ஒரு அமைப்பாக மாறியிருக்கும். நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஒரு நடைமுறையாக குடும்ப அமைப்பு மாறியதற்கு அரசாங்கம் தனது கடமைகளை செய்யாமல் போனது தான் காரணம்.
அது மாதிரி பெண் குழந்தைகளும் 18 வயசு ஆயிடுச்சா தனி கொடுத்தணும். அதனால் தனி குடும்பம் போயிடணும். தனி குடும்பம்னா வேறு எங்கேயோ கிடையாது, பெற்றோர்களுக்கு அருகில் தான். அருகிலே பெற்றோர்கள் வசிக்கிற குடும்பத்திலிருந்து அருகில் ஒரு குடும்பமாக வசிக்க வேண்டும். அது அப்போ தான் கூட்டு குடும்பம் உருவாகுது. கூட்டு குடும்பங்கிறது அந்த மாதிரி தான் உருவாகுது. பெற்றோர்கள் வசிப்பாங்கள்ல, அவங்ககிட்டருந்து 18 வயசு ஆயிடுச்சா பெண்கள் என்ன பண்ணிடணும், தங்களுடைய பெற்றோர்களிருந்து விடுபட்டு தனி குடும்பமாக தனி ஒருவர் மட்டுமே வசிக்கிற ஒரு குடும்பமாக கல்யாணம் ஆகிற வரைக்கும் வசிக்க வேண்டும். தனி குடும்பமாக பெற்றோர்கள் எந்த குடும்பத்தில் வசிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பமாக வசிக்க வேண்டும். இப்படி தான் கூட்டு குடும்பங்கிறது வருது. கூட்டு குடும்பங்கிறது ஏன் உருவாகுதுன்னா, அது ஒரு சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு சுதந்திரமாக அவங்க யோசிக்கணும், தங்களுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகளை ஒரு சுதந்திரமாக யோசித்து பெறணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு 18 வயசுக்கு மேலே அவங்க தனி குடித்தனமாக போகிறாங்க. இப்படி தான் அந்த கூட்டு குடும்பமே உருவாகுது. கூட்டு குடும்பம் என்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அதை நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கும்போது இப்போ அதை கெடுத்தது எது அப்படின்னா, அந்த கும்பலாக ஒரே வீட்டில் ஒரு குடும்பமாக வசிக்கிறாங்களா, இப்போ என்னென்னா ஒரு கூட்டு குடும்பமே ஒரே வீட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா, அப்புறம் அவங்க பிள்ளைகள், அவங்க மகன் மருமக, அப்புறம் அவங்க பேர பிள்ளைகள். அந்த பேர பிள்ளைகள் கூட 18 வயசு ஆகிடுச்சும் அதே வீட்டில் தான் வசிப்பாங்க. ஆக குடும்பமே ஒட்டுமொத்த ஒரு கூட்டு குடும்பமே ஒரே வீட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க. இதில் யார் தனித்தனி குடும்பமாக வசிக்கணும். இது ஒரு கூட்டு குடும்பம். சொல்லப்போனால் அப்பா அம்மாங்கிறவங்க அவங்க ஒரு குடும்பமாக வசிச்சிருக்கணும். அப்போ அவங்களுடைய மகன் 18 வயசுக்கு மேலே அவன் தனி குடும்பமாக அதை அப்பா அம்மா வசிக்கிற குடும்பத்துக்கு பக்கத்துலேயே அவன் வசிச்சிருக்கணும். அப்புறம் அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆகும்போது மருமக வருவா. அப்போ அவங்க 2 பேர் அது ஒரு குடும்பமாக வரும். அப்பா அம்மாங்கிறவங்க பக்கத்தில் ஒரு குடும்பமாக இருப்பாங்க. மகன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு மருமக வருவா. அப்போ அது ஒரு குடும்பம். அப்போ மருமகன் அப்புறம் குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு மகனுக்கும் மருமகளுக்கும் குழந்தை பிறக்கும்போது இவங்களுக்கு பேர குழந்தைகள் வரும். இந்த பேர குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது அவங்க ஒரு தனி குடித்தனமாக வசிக்கணும். ஆக இது எல்லாமே அப்படி தான் ஒரு கூட்டு குடும்பம் உருவாகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா குடும்பமும் பேரன் முதற்கொண்டு ஒரே வீட்டிலே வசிக்கிறாங்க. அதாவது பாட்டி, தாத்தா, பையன், மகன் மருமகன், அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பேர குழந்தைகள், அவங்க 18 வயசு ஆனாலும் ஒரே வீட்டுக்குள்ளேயே வசிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இது குடும்பம் கிடையாது, கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ளே வசிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக நம்ம நினைக்கிறோம் கூட்டு குடும்பம் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலையுமே கூட்டு குடும்பம் என்பது இருக்குது. கூட்டு குடும்பம் என்பது இயற்கையானது. அது என்னென்னா ஒரே வீட்டுக்குள்ளே வசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு. ஒரு குடும்பத்திற்குன்னா ஒரு தனி வளாகம். ஒரு குடும்பத்தில் உள்ள 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு குடும்பம் என்பது ஒரு தனி வளாகத்தில் செயல்பட வேண்டும். அப்புறம் இன்னொரு குடும்பம், அதே மாதிரி அதே குடும்பத்தோடு இரத்த உறவோடு தொடர்புடைய இன்னொரு குடும்பம் தனி வளாகமாகவும், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டில் வசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கூட்டு குடும்பம், அதாவது தாத்தா பாட்டி, மகன் மருமகள், அப்புறம் பேர குழந்தைகள், அவங்க 18 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகிற இந்த பேர குழந்தைக்கு 18 வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க எல்லோரும் கல்யாணம் ஆன பிறகு கூட ஒரே வீட்டிலே தான் வசிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ கூட்டு குடும்பமாக எல்லோரும் வசித்து நாம் நினைக்கிறோம் கூட்டு குடும்பங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறோம். கூட்டு குடும்பமாக தான் இப்போ எல்லாருமே வசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா 18 வயசு ஆனோன்னா தனி குடும்பத்தை நம்ம போயிடணும். ஆனால் அப்படி யாரும் இங்கே போகிறதே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பமாக நாம் வசித்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. ஒரு கூட்டு குடும்பங்கிறது ஒரே வீட்டுக்குள்ளே வசித்தா என்ன இருக்கும்? ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரே சமையல், அப்புறம் கூட்டு குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய உணவை தயாரிக்கிறது பெண்கள், அவங்களுடைய ஆடைகளை துவைக்கிறது பெண்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் சும்மா இருக்கிறது, மற்ற கூட்டம் உழைக்கிறது. பெண்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே உழைக்கிறது, வெளியில் பணத்தை சம்பாதிக்கிற வேலையை ஆண்கள் பார்த்துக்கிறது, பெண்கள் வெளியில் பணத்தை சம்பாதிக்க வேலைக்கு போகாமல் இருக்கிறது. இது எல்லாம் இந்த மாதிரி நடைமுறைகள் தான். ஒரு தனித்தனி ரூம் இல்லை, தனித்தனி வீடு இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த குடும்ப அமைப்பு என்பது பிரச்சனைக்குரிய ஒன்றாக வன்முறையாக அது மாறியதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீ தனி குடும்பம், பெற்றோர்களிருந்து விடுதலை அடைந்து ஆனால் அதுக்காக பெற்றோரை விட்டுட்டு நீ எங்கேயோ போகாத. பக்கத்து குடும்பம் என்பது ஒரு வளாகம், ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் அமைய வேண்டும். அந்த வளாகத்திற்குள் பெற்றோர்கள் அப்பா அம்மா வசிப்பாங்க, அவங்க ஒரு குடும்பமாக வசிப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குடும்பமாக யார் இருப்பாங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் தனி குடும்பமாக வந்துடணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தனியாகவும் தனி குடும்பமாகவும் இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த 18 வயசுக்கு மேற்பட்ட அந்த பிள்ளைகளோட கல்யாணம் ஆனவுடனே அவங்க மருமகள் இணைந்து விடுவாள். அந்த மகன் இருக்கான 18 வயசுக்கு மேலே மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ மருமகள் அந்த குடும்பத்துக்கு வந்துடுவாள். இப்போ மகனும் மருமகளும் தனி குடும்பமாக வசிக்கிறார்கள். அப்போ கூட மகன் அந்த குடும்பத்தில் தனி வீட்லேயும், மருமகள் என்பவள் தனி வீட்லேயும் வசிக்கிறாங்க.
இப்படி தனி வீட்லேயும் வசிக்கிறாங்க. கணவன் அந்த மகனும் மருமகளும் 2 பேரும் ஒன்று சேர்றது தாம்பத்திய உறவு என்பது அதற்குன்னு ஒரு காதல் வீடு அந்த குடும்பத்தில் இருக்கும். 2 பேரும் இது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே தனியாக போயிடணும். இப்படி தான் ஒரு கூட்டு குடும்ப அமைப்பே உருவாகுது. ஒரு கூட்டு குடும்பம்ங்கிறது சிறப்பாக செயல்படணும், அமைதியாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் வழி. அப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துழைக்கணும். கவர்மெண்ட் வந்து பெற்றோர்களுடைய சுமையை குறைக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக படிப்பதற்காக பெற்றோர்கள் கஷ்டப்படுறது, இந்த சுமையெல்லாம் இருப்பிடத்திற்காக மருத்துவத்திற்காக கஷ்டப்படுது, இந்த சுமையெல்லாம் அரசாங்கம் தான் குறைக்கணும். அரசாங்கங்கிறது மக்கள் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தானே, மக்களுடைய வரி பணத்தால் உருவான ஒரு அமைப்பு தானே. அதனால் வந்து அரசாங்கம் தான் இந்த சுமைகளை வந்து பெற்றோர்களுக்கு குறைக்கணும். குறைச்சிட்டு கல்வி, மருத்துவம், இருப்பிடம் இதெல்லாம் வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் மக்களுக்கு. அப்போ வந்து கூட்டு குடும்ப அமைப்பு என்பது ஒரு சிறப்பாக அது மாறும், சிறப்பாக அமையும்.